ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள், ஜூலை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும், நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் குறையும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் இனிமையை சேர்த்தால் இந்த நாளை இனிய நாளாய் கடக்கலாம். எதிர்பார்த்த தனவரவு நன்றாக இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாய்த்து வெற்றி காண்பீர்கள். ரிஷபம். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். எடுத்த காரியங்கள் மாற்றங்களில் எல்லாம் வெற்றி பெறுவதோடு வருமானமும் அதிகரிக்கும். பேச்சில் ஒரு நிர்வாகத்திறமை தென்படும். அதிகாரப்புக்கு காணப்படும். நண்பர்கள், குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். இன்று பணிச்சுமை பணியாளத்தங்கள் அதிகரித்தாலும் உங்களுடைய உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவதை குறைத்து கொண்டால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாய் கடந்து செல்லலாம். கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி பெற்று சிறப்பாக செயல்படுவீர்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மிதுனம். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பதால் அவர்களுடன் பழகும் போது மிகவும் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. தெரிந்தவர்களானாலும் பழகியவர்களானாலும் உறவினர்களானாலும் கவனமாக இருப்பது நல்லது. பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும். பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும். ஆகவே உங்களுடைய பேச்சுக்கு மற்ற எல்லோரிடத்திலும் ஒரு மரியாதை இருக்கும். யாரிடம் இருக்கிறதோ இல்லையோ குடும்பத்தினர் மத்தியில் உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி செய்வீர்கள். அலைச்சல்களை விரையங்களை தவிர்க்க முடியாது. தேவையற்ற பயணங்கள் திணிக்கப்படும். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய பணவரவு ஏதாவது நிலைமையில் இருந்தால் அது இன்று உங்களை தேடி வரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கடகம். பேச்சில் நிதானம் தேவை. உணர்ச்சி வசப்பட்டு தரம் தாழ்ந்த அல்லது தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். மனப்பழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன வசதிகள் கூடும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று நீங்கள் தொட்டது எல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி பெறும். எடுத்த காரியங்கள் அனைத்தையும் செவ்வன செய்து முடித்து பேரும் புகழும் பெறுவீர்கள். அதனால் வருமானமும் லாபமும் அதிகரிக்கும் என்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். அவற்றையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அதுவும் குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும். முடிந்தவரை செலவுகளை குறைத்து இருக்கின்ற தொகையில் குடும்பம் நடத்துவதற்கு முயற்சி செய்யவும். குடும்பத்தில் பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது.
எல்லாம் சிறப்பாக நடந்தாலும் மனம் திருப்தி இல்லாமல் இருக்கும். மனம் விரக்தியை நாடும், தனிமையை நாடும். ஆகவே இறை வழிபாடு, தியானம் போன்றவை உங்களுக்கு இந்த மன அழுத்தத்தை மாற்ற உதவும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றி பெற்று தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. சக ஊழியர்கள், அலுவலர்கள், உயரதிகாரிகள் அனைவரிடம் யதார்த்தமாக பழகுங்கள். கோபதாபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். எதற்கும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். கன்னி, தேவையற்ற செயல்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சிந்தனைகள் போன்றவற்றை எல்லாம் தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும், விரயங்கள் அதிகம் ஏற்படும், மருத்துவ செலவுகள் கூடும். சுய மருத்துவம் செய்வதை தவிர்த்து இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தகுந்த சிறப்பு துறை மருத்துவரை கண்டு வைத்தியம் பார்ப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை சீராக்க உதவும். உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகம் இருந்தாலும் அவருடைய ஆதரவால் கேட்ட சலுகைகள் கிடைத்து செய்யும் வேலைகள் மிகவும் எளிதாக இருந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். வேலை செய்வது எளிதாக இருப்பதால் நினைத்த காரிய இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி பெற்று மனம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம், லாபத்தில் சிறு சிறு சரிவுகள் ஏற்படலாம். மூத்தவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். பெண்கள் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். அல்லது சில பேர் பணபலத்தால் காரியங்களை சாதிக்க முற்படுவார்கள். அது வெற்றியும் கிடைக்கும். இருந்தாலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக இருக்கிறது. சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். செய்த காரியங்களிலெல்லாம் எதிர்பார்த்த லாப வருமானங்களை சந்திக்கலாம். பொருளாதார நெருக்கடி குறையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுகள் தானாக தெரிய வரும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வீண் பஞ்சாயத்து, வீண் விவாதங்கள், முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. திடீர் பணவரவுகள் உண்டாகும். இன்சூரன்ஸ், ஷேர் மார்க்கெட், லாட்டரி பந்தயம் போன்றவற்றில் திடீர் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சிகம், தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தொழிலில் பெண்கள், பெண் ஊழியர்கள், பெண் அலுவலர்கள், பெண் அதிகாரிகள், பெண் முதலாளிகள், பெண் வர்க்கத்தில் உள்ள அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல பேரும் புகழும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாள் திட்டங்கள் இன்று நிறைவேறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கோபதாபத்தை குறைத்துக் கொண்டால் புதிய பொறுப்புகள், தலைமை பதவிகள் தானாக தேடி வரும். மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்கிறது. புதிய வியாபாரம், புதிய வணிகம் எல்லாம் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், முதலாளிகள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். வியாபாரம், வணிகத்தை விரிவாக்க சிந்தனைகள் மேலோங்கும். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். தனுசு, அதிகாரியின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற அல்லது செய்த வேலையில் கவனம் இல்லாமல் வேலை செய்து அவருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். பெண் அதிகாரிகளாக இருந்தால் அவர்கள் உங்கள் மேல் சிறிது கருணை வர வாய்ப்பிருக்கிறது. பணபலம் நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு ஆறுதலாகவே இருக்கும். இருந்தாலும் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் மனதை போட்டு வாட்டும். செய்த வேலையை திருப்பி திருப்பி செய்ய வேண்டி வரும். நீங்கள் விரும்பிய மாதிரி வேலை செய்ய முடியாமல் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்படியே வேலை செய்ய இருப்பதால் மனம் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் வேலை அல்லது ஈடுபாடு இல்லாமல் வேலை செய்வீர்கள். இருந்தாலும் இறுதியில் அதை செய்து முடித்து அவருடைய பெயரையும் ஆதரவையும் பெறுவீர்கள். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மகரம், நீங்கள் செய்ய வேலைகளுக்கு எல்லாம் என்று விமர்சனங்கள், வீண் பணிகள் வந்து சேரும். ஆகவே அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் செய்கின்ற வேலையில் கருத்து கனமாக இருந்தால் இன்று வேலைகள் எளிதாக முடியும். விமர்சனங்களை
மனதில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள். அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வீண் வழக்கு, வீண் விவாதங்கள், வீண் பஞ்சாயத்து, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். அதாவது புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்து வழக்கத்திற்கு மாறான செயல்களை செய்யாமல் எப்பொழுதும் செய்யக்கூடிய இயல்பான வேலைகளை மட்டும் செய்தால் போதுமானது. உங்கள் விருப்பங்கள் எல்லாம் என்று நிறைவேறும். ஆனால் உங்கள் கோபதாபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. நிதானமாக செயல்படுவது நல்லது. அவ்வாறு செயல்படும்போது தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். ஒரு கௌரவம் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பம். பிறமொழி பேசுவர்கள், பிறமொழி எடுத்தவர்கள் உங்களுடைய ஆதரவை உங்களுடைய சார்ந்திருப்பதால் அவருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டாலும் சில சங்கடங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணலாம். பெண் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய பெண் நண்பர்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். நண்பரால் உதவி காண்பீர்கள். வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். அதிகாரிகள் ஆதரவால் உங்களுக்கு செய்கின்ற வேலை எளிதாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். மூத்தோர் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். வியாபார வணிகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் பலனளிக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மீனம். செய்கின்ற வேலையில் பணியழுத்தங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பணபலத்தால் அதை சமாளிக்க முயற்சி செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். புதிய வித்தைகள், புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு பணிச்சுமையை குறைக்க முயற்சி செய்யுங்கள். வெற்றி பெறலாம். எடுத்த காரியங்கள், எடுத்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். இருந்தாலும் வீண் விமர்சனங்களை தவிர்க்க இயலாது. ஆகவே விமர்சனத்தை கருத்தில் கொள்ளாமல் செய்கின்ற வேலையில் கவனம் செய்தால் உங்களுடைய லட்சியம் எளிதில் நிறைவேறும். ஆகவே விமர்சனத்தை மனதில் வைத்துக்கொள்ளார். உங்கள் மனதிற்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, நீங்கள் செய்கின்ற வேலை எது சரி என்று தோன்றுகிறதோ அதை சரியாக செய்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி உங்கள் கைகளில். போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல் தேடி வரும். கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வானையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாகஜோதிரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபவாய நமக.